வெல்கம் டு மூவி ப்ரிவ்யூ வித் வரன். எஸ், இது வந்து ரிவ்யூ இல்லைங்க, ப்ரிவ்யூ. இது எதுக்காக இந்த ப்ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து கோட் படம் வந்து செப்டம்பர் 5th வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தில் ஏகப்பட்ட கிரிட்டிசிசம்ஸ் வந்து இந்த டிஏஜிங் கான்செப்ட் மூலமாக வந்து வைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக விஜய் மூவி ரிலீஸ்னாலே பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோட் மூவிக்கு வந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க் பாடல் வந்து ரிலீஸ் ஆனப்போ வந்து இந்த டிஏஜிங் கான்செப்ட் மூலமா ஏகப்பட்ட கிரிட்டிசிசமும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து கிளம்பிருச்சு. அதனால இந்த டிஏஜிங் கான்செப்ட் வந்து எங்க ஆரம்பிச்சாங்க, எந்தெந்த படத்துல எல்லாம் யூஸ் பண்ணாங்க, இப்போ இந்த டிஏஜிங் வந்து இந்த படத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம வந்து கொஞ்சம் டீட்டெயிலா அந்த அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். டீட்டெயிலான்றதை விட கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் மாறும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம அந்த டிஏஜிங் கான்செப்டையும் கோட் மூவியோட ப்ரிவியூ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். டிஏஜிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்டாரை இல்லை ஒரு பர்சனை வந்து நம்ம வந்து ஒரு ஓல்டர் வெர்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்கள யங்கர் வெர்ஷனாக காமிக்கிறது வந்து டிஏஜிங். அதுவே வந்து இப்போ இருக்கிற வெர்ஷனை வந்து நம்ம ஓல்டர் வெர்ஷனாக, அதாவது வயசானவராக காமிச்சா அது வந்து ஏஜிங். இதுதான் டிஏஜிங் அண்ட் ஏஜிங் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அதில் முதலா நமக்கு வெளிவந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மென் த லாஸ்ட் ஸ்டாண்ட். அந்த படம் வந்து 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் மார்வல் வந்து டிஏஜிங் கான்செப்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. இந்த டிஏஜிங் கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் வந்து அவங்களோட ஃப்ரான்ச்சைஸில் வந்து நிறைய படங்களில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா கேப்டன் அமெரிக்காவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அயன்மேனில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவெஞ்சர் எண்ட் கேமில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆண்ட்மேனில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆண்ட்மேனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏஜிங் கான்செப்டை வந்து ரொம்பவே கச்சிதமாக வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2ல நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து கேப்டன் மார்வலில் வந்து ஒரு ஃபுல் ஃபிலிமில் வந்து நிக் ஃபியூரியை வந்து வந்து அவங்க டிஏஜிங் பண்ணி அவர் ஒரு யங்கர் வெர்ஷனா வந்து காமிக்கணும்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துலயுமே ஏகப்பட்ட கிரிட்டிசிசம்ஸ் வந்துச்சு. நம்ம ஊர்ல வந்து அதை பெருசா பேசப்படல. ஆனா அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிக் ஃபியூரி வந்து அவரோட ஃபேஸ் வந்து எங்க இருக்கு, ஆனா அவரோட பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து கிரிட்டிசிசம்ஸ் வந்து அந்த படத்துக்குமே வந்துச்சு. ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டேவியஸ்க்கு வந்து டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மார்வல்ஸ் வந்து அவங்க மூவிஸ்ல ஏகப்பட்ட மூவிஸ்ல டிஏஜிங் கான்செப்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வெவ்வேறு காலகட்டத்தில் கதை நடக்கிறனால அவங்களுக்கு இந்த டிஏஜிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மார்வல்லே பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல்ல ஏஜிங்கா வந்து இந்த கேப்டன் அமெரிக்கா கடைசியில் வயசானவராக வந்திருப்பாரு. அதுவுமே வந்து ஏஜ் ஆன மாதிரி ஒரு அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கச்சிதமா இந்த டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெக்னாலஜியை தான் நமக்கு இப்போ வந்து கோட் மூவில வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நமக்கு ஏத்துக்க முடியாம அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த இப்போ மார்வல்ல இவ்வளவு மூவிஸ் சொன்னேன் இல்லையா, மார்வல் தவிர்த்து நிறைய மூவிஸ் வந்து ஒர்க் பண்ண லோலா விசுவல் எஃபெக்ட்ஸ் அந்த டீம் தான் வந்து இந்த கோட் படத்துக்குமே வந்து டிஏஜிங் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வேற நிறைய படங்களும் பண்ணியிருக்காங்க. மார்வல் தவிர்த்து நிறைய படங்கள் இருக்குது. த டிபார்ட்டட், ஐரிஷ்மேன், அப்புறம் ஜெமினி மேன்ல வந்து டிஜிட்டலா வந்து டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. அது வந்து வேற ஒரு டெக்னாலஜி. அப்புறம் த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான படம். அந்த படத்தோட கதையை வந்து நான் சொல்றேன். பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது வயசானவனா பிறந்து சாகும்போது வந்து திருப்பி வந்து ஒரு யங்கர் வெர்ஷனா வந்து குட்டி குழந்தையா போயிட்டு அந்த குழந்தை வந்து இறந்துரும். ஸோ ஒரு வயசானவரா ஒரு குழந்தையா பிறந்து யங்கர் வெர்ஷனா போய் இறக்குற மாதிரி ஒரு கதை. அதில் வந்து பிராட் பிட்டை வந்து ஒரு 3 யங்கர் வெர்ஷனா வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த படமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படத்தை போய் பாருங்க. பயங்கரமான ரொமான்டிக்கான லவ் ஸ்டோரி அது. அந்த படத்தை போய் பாருங்க. ஸோ அந்த படத்துலையுமே வந்து டிஏஜிங் கான்செப்ட் வந்து ரொம்ப அழகா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள்ல வந்து இந்த டிஏஜிங் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சொன்ன நிறைய மூவிஸ்ல வந்து பல மூவிஸ்க்கு வந்து விஎஃப்எக்ஸ் அந்த டிஏஜிங் கான்செப்டை வந்து பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோலா விசுவல் எஃபெக்ட்ஸ். இவங்க வந்து அவதாருக்கும் அவங்க பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டீம் தான் வந்து இப்போ நமக்கு தமிழ்ல ரிலீஸ் ஆக போற கோட் மூவிக்குமே அவங்க தான் டிஏஜிங் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 1982ல பிளேட் ரன்னர்ல ஆரம்பிச்சு ஐடி இட் சாப்டர் 2 வரைக்குமே அவங்க வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஏஜிங் நிறைய படத்துக்கு மார்வலுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கோட் மூவியோட டிஏஜிங் கான்செப்டை என்னடா ஒரு இது என்னடா டிஏஜிங் கான்செப்ட் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான டீம். இது கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த
டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப புதுசான ஒரு கான்செப்ட். புதுசான்ற கான்செப்டை தாண்டி நம்ம ஹாலிவுட் படத்துல நிறைய பார்த்துருக்குறோம். ஆனா அது என்னன்னே தெரியாம பார்த்துட்டு இங்க போற அயன்மேன் வந்து குட்டி பையனா வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸோட எண்டு கேம்லயே வந்து நிறைய வெர்ஷன் இருக்கும். நம்ம மார்வலோட ஸ்டான்லி தாத்தா இருப்பார் இல்லையா, அவரை வந்து ஒரு எங்கர் வெர்ஷன்ல வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரியாம நம்ம பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா இப்போ நமக்கு வந்து பழக்கப்பட்ட விஜயை வந்து நம்ம 67 படங்களை நம்ம பார்த்தாச்சு. அவரை வந்து ஒரு எங்கர் வெர்ஷன்ல காமிக்கும் போது அதை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. என்னடா ஜா லைன் வந்து குட்டியா இருக்கு, ஜா லைன் குட்டியா இருக்கு அப்படின்னா ஸ்பார்க் மூவ் படத்துல பாடல்ல பாத்தீங்கன்னா ஜாலோட லைன் வந்து குட்டியா இருக்குன்றதுதான் நிறைய பேரோட, இது விஜயே இல்லை, இதுக்கு விஜயவே நீங்க நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளோட போட்டோஸை நீங்க பழைய போட்டோஸை நீங்க எடுத்து பாருங்க. இப்போ எடுத்த போட்டோஸுமே இப்போ ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து 10 இயர்ஸ் சேலஞ்ச் வரும்போது நம்மளே வந்து சிரிப்போம். இந்த பழைய போட்டோ எப்படி இருக்குல்ல, இப்போ எப்படி இருக்குன்னு. அதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டார்ஸ் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா துல்கர் சல்மான் எடுத்துக்கோங்களேன். அவரோட இப்ப இருக்கிற பிக்சரும் எங்கர் வெர்ஷன் பிக்சருமே வந்து நம்ம மீம் போட்டு ட்ரோல் பண்ணிருக்கோம். அதாவது அவரோட ஒரிஜினல் பிக்சர் தான், அவர் எப்படி இருந்தார் இப்ப எப்படி இருக்காரு அதவே நம்ம ட்ரோல் பண்ணோம். இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒருத்தரை வந்து எங்கர் வெர்ஷன் ஆக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒரு போட்டோ ஃபேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவனை வந்து எப்படி எடுத்தாலும் இந்த போட்டோ ஃபேஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இவங்களோட வேலையை சரியா செஞ்சிருக்கிறாங்க. இதுல விஷயம் என்னன்னா, நம்மளால அந்த விஜயை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு டெக்னாலஜியை நமக்கு வரவேற்க தெரியல அப்படிங்கறது அர்த்தம். இந்த இவ்வளவு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ஹாலிவுட் படத்தை எடுத்து அதை நம்ம ரசிச்சு வந்த நமக்கு, நம்ம ஊர் படத்துல நம்ம ஒரு பையன் வந்து ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி புதுசா ஒன்று ட்ரை பண்றான் அப்படின்றப்ப அதை வந்து நம்ம வரவேற்று வெல்கம் பண்ணி, இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா நமக்கு இதை வேற வேற யாருமே இதை ட்ரை பண்ணவும் மாட்டாங்க. இப்போ விக்ரம்ல பாத்தீங்கன்னா கமலஹாசன் நடிச்ச விக்ரம், லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் வந்து டிஏஜிங் ட்ரை பண்ணார். அவர் வந்து ஒரு இந்தியன் யூனிட்டை வச்சு நம்ம ட்ரை பண்ணாரு. அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியல, இன்னுமே ஒர்க் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்போ ஒரு டிஏஜிங் விஷயத்த வந்து ஒரு டைரக்டரை எடுத்து அதை அச்சீவ் பண்ண முடியாம அதை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இன்னொருத்தர் எடுத்து ஒரு ஃபுல் ஃபியூச்சர் பிலிம்ல வந்து அங்கங்க நமக்கு ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் விஜயை வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருக்கிறார் அப்படின்றப்போ அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாம அதை வந்து என்கரேஜ் பண்ணி, சரி நீ எப்படி பண்ணிருக்கன்றத பார்ப்போம், பார்த்துட்டு இது ஓகே, இது நீ கரெக்டா பண்ணிருக்க, இது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு வந்து அவரோட இதுல என்ன மைனஸ் இருக்குன்றத நம்ம சொன்னாதான் அடுத்த கட்டத்துல வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுவாங்க. இப்பவே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி ட்ரோல் பண்ணி அடிமட்டத்துக்கு போட்டு அடிச்சிட்டோம்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, ஏன்னா வந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்து வருது. தெலுங்குக்காரன் எப்படி படம் எடுக்கிறான் பாருங்க, ஹிந்திக்காரன் எப்படி படம் எடுக்கிறாங்க பாரு, தமிழ்நாட்டுல என்னடா படம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு தமிழ்நாட்டுல ஒருத்தர் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணனா என்னடா பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி நம்ம கேட்டுறோம். வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ வந்து நீங்க ஸ்பார்க்ல பாடல்ல வந்து நம்ம கிரிட்டிசிசத்தை கிரியேட் பண்ணி விட்டாச்சு. அது மூலமா அவங்க சில சேஞ்சஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் வந்து நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா விஜயகாந்த் வேற வர வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புதுமையான விஷயங்களை ட்ரை பண்ற வெங்கட் பிரபுக்கு முதல்ல வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நீங்க வந்து படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கறத தாண்டி ஒரு படத்துல வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சீங்கல்ல, அதுக்கு முதல் சல்யூட்டை வந்து வெங்கட் பிரபுக்கு நம்ம தெரிவிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து எப்பவுமே விஜய் வந்து கெட்டப் மாத்தாம நடிக்கிறாரு, ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு கிரிட்டிசிசம் வைக்கிறதும் நாம பயலுக்கு தான். இப்போ அவர் வந்து கெட்டப்பை மாத்தி நடிச்சாலும் சரி, அவர் ஏதாவது ஒன்று புதுசா ட்ரை பண்ணாலும் சரி, அதையும் கிரிட்டிசைஸ் பண்றது நம்ம பயலுக்கு தான். அதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து குறை சொல்றதுதான் நம்ம பயலோட வேலையை தவிர யாருமே என்கரேஜே பண்றது கிடையாது. இந்த படம் எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த படம் டெக்னாலஜிக்கலாவே வந்து ரொம்ப வந்து சவுண்டா வந்து இருக்க போகுது. அந்த படத்தை வந்து நம்ம தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தோட நிறை குறைகளை நம்ம சொல்லுவோம். அதை அவங்க நெக்ஸ்ட் படத்துல திருத்திப்பாங்க, இல்ல நெக்ஸ்ட் வர படத்துல அவங்க வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அது மூலமா நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம இங்க இருந்துகிட்டு அவதார் படம், இந்த அவெஞ்சர்ஸ் படம், இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்துக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஊர் சினிமாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படிங்க? இப்போ இந்த டெக்னாலஜி வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருமே ட்ரை பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவன் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து சின்ன வயசில் வந்து ஃபேஸை மட்டும் வந்து எடுத்துட்டு அந்த ஃபேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதை ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. மான்ட்ரான் மூவியில் வந்து அந்த ஜெமினி மேனில் ஃபாலோ பண்ண அதே டாட்டட் டிஜிட்டல் டிஏஜிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை இப்போ 2 சூர்யாவை நடிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராவன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவில் ரிலீஸ் ஆன படம் வந்து ஷாருக் கானை வந்து எங்கர் வெர்ஷனை வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான இது வந்து வீடியோ கேம் மாதிரி இருக்கு, கார்ட்டூன் படம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. கோச்சடையான் மூவி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஒரு அனிமேட்டட் மூவியா எடுத்திருப்பாங்க. அதுக்குமே ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்துச்சு. இப்படி தமிழ் சினிமால சரி எது எடுத்தாலுமே சரி ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்க இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு யார் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கள தாண்டி நீங்க இந்த படத்தை போய் பார்த்து இந்த டெக்னாலஜி எப்படி வந்திருக்குன்றத மட்டும் நீங்க பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கோட் இந்த படம் வந்து இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரெய்லர்ல பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிமா இருக்க போது, ஒரு டைம் டிராவல் ஃபிலிம் மூவியா கூட இருக்கலாம். விஜய் வெங்கட் பிரபு வந்து இவங்களோட காம்பினேஷன்ல ரொம்ப எதிர்பார்க்கப்படுற ஒரு படம். இவர் வந்து அஜித்துக்கு தான் நல்ல படம் பண்ணுவார், விஜய்க்கு பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ட்ரோல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துல வந்து பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, வைபவ், யோகி, பிரேம்ஜி இப்படி ஏகப்பட்ட நிறைய பட்டாளங்களும் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்லயும் வெளியே வரப்போகுது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து கிரிட்டிசிசம் வந்துகிட்டு இருக்கு. அது பார்ப்போம். பாட்டு எனக்குமே வந்து அந்த அளவுக்கு சரியா ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை, கேட்டோடனே பிடிச்ச மாதிரி எந்த பாட்டுமே இல்லை. சரி பார்ப்போம் ஃபுல்லா இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ப்ரிவியூ அப்படின்றப்ப இந்த படத்தோட கதை எப்படி இருக்கலான்றத பத்தி நம்ம பேச போறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரா ஏஜென்ட்ல இருக்கிற ஒரு சாட்ஸ் பிரிவினை, அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து இவங்க முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து வருது. ஸோ அதை வந்து எப்படி இவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சால்வ் பண்ண போறாங்க. இவருக்கு ஒரு பையன் ஜீவன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ ஜீவன் அப்படிங்கறத எங்கர் வெர்ஷனோட கேரக்டர். ஜீவனான்றது எனக்கு தெரியல, நாங்க டீகோட் பண்ணிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட ஹெல்ப்போட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க, எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயினரா வந்து கொடுத்துருக்கதா வெங்கட் பிரபு வந்து ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத செப்டம்பர் 5 வந்து நம்ம தியேட்டர்ல போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதோட ரிவ்யூமே நம்ம சேனல்ல நான் போடுறேன். எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ட்ரோல்ஸ், கிரிட்டிசிசம், ஒரு டெக்னாலஜியை ஒருத்தர் வந்து புதுசாக வந்து ஒரு படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாருன்னா அதை வரவேற்கிறது நம்மளோட விஷயம்தான். அதை வந்து நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து நம்ம வரவேற்கல அப்படின்னா அது ரொம்ப தப்பாக இருக்கும். ஸோ கிரிட்டிசிசம், ட்ரோல்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த கோட் படத்தை விஜயோட பொலிட்டிக்கலோட இதெல்லாம் தாண்டி ஒரு படமா அவர் நடிக்க போறது இன்னும் 2 படம் தான், அதுக்கப்புறம் ஃபுல்லா பொலிட்டிக்கல்ஸ்ல போக போறாரு. ஸோ அவரையுமே அவரோட படத்தையுமே அவர் என்ன புதுசா ட்ரை பண்ணியிருக்காரோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்ப்போம். எப்படி வந்திருக்குன்றத பார்த்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவான்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.